Hello students, welcome to BB Online YouTube channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா electrical and thermal conductivity of a metal அதுதான் நம்ம பார்க்க போறோம். So this question is very most important 16 mark. So இந்த question வந்து ரொம்ப importance even semesterல. So யாரெல்லாம் இப்போ 17 regulation ஆகட்டும் 21 regulation ஆகட்டும் so இல்ல other autonomous university even semesterல so இந்த question வந்து ரொம்ப important. இந்த question இல்லாம ஒரு question paper உங்களால பார்க்க முடியாது. So இந்த electrical and thermal conductivity density of energy of an electron ஸோ அந்த கொஸ்டினும் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நான் இங்கே கார்டில் தரேன். ஸோ வீடியோட எண்ட்லையும் நான் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன்லையும் நான் உங்களுக்கு தரேன் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் படிக்கல அப்படின்னா ஸோ போய் படிச்சுங்க. யாரெல்லாம் அரியர் இருக்குதோ ஸோ அவங்களும் ஸோ இந்த கேள்வி போய் படிச்சுட்டு நீங்கள் போய் பாஸ் ஆகுனீங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ மெட்டாலிக் ராட். ஸோ இங்கே சைடில் பாருங்க. ஸோ லெட் அஸ் கன்சிடர் மெட்டாலிக் ராட். ஓகேவா. ஸோ தட் மெட்டாலிக் ராட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் கனெக்ட் பண்ணுறோம். ஒரு சைடு எண்ட் வந்து பாசிட்டிவும் இன்னொரு சைடு எண்ட் வந்து நெகட்டிவ் சைடும் நம்ம கொடுக்குறோம். நம்ம அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து நம்ம கொடுக்குறோம். டைரக்ஷன் பாருங்க எந்த டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்துங்க. டைரக்ஷன் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் சைட் போகுது. அப்ப என்ன ஆகுனா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல தான் இருக்கும் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா. ஸோ எப்பவுமே ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் சைடு தான் உங்களுக்கு வரும். வென் த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இஸ் அப்ளைட் ஃப்ரம் ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். பிஃபோர் அப்ளைங் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கொடுக்குறது முன்னாடி இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டம் ஓரியன்டா இருக்கும். எங்க வேணாலும் எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் ஆகும், கொலைட் ஆகும், எல்லாமே பண்ணும் உங்களுக்கு. இப்போ நீங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கொடுத்தீங்க அப்படின்னா இட் கெட் அட்டென்ஷன். ஓகேவா. ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் ஆகும் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வித் யூனிஃபார்ம் மோஷன் அதில் ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் நம்ம எங்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் இன் டைரக்ஷன் ஆப்போசிட் அப்ளைட் ஃபீல்ட்னா வித் வெலாசிட்டி. ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா இருக்கும்போது அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும், அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த வெலாசிட்டில அது போயிட்டு இருக்கும். நீங்க அடிஷனலா எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் கொடுக்கும்போது இட் கெயின்ஸ் சம் எனர்ஜி. அதனால இட் மூவ்ஸ் சம் வெலாசிட்டி. ஸோ அந்த வெலாசிட்டி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடி. ஸோ தட் வெலாசிட்டி இஸ் நோன் ஆஸ் எ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா. ஸோ நவ் த ட்ரிவிங் ஃபோர்ஸ். ஓகேவா. ஸோ ட்ரிவிங் ஃபோர்ஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ F is equal to small e into capital E. So where small e is the charge of the electrons and capital E is what electrical field அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி எழுதுங்க. So this is equation number so 1. So this force is accelerates the electron. நம்ம கொடுக்குற force இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து accelerate the electrons and it gains the acceleration A அப்படின்னு நம்ம சொல்றோம். From the Newton's second law of motion. ஓகேவா. So according to Newton's second law of motion, what is that? So F is equal to so m a. So this is equation number 2. So what is F? F is the mass of the electrons. A is the acceleration of the electrons அப்படின்னு சொல்றோம். So now from equation 1 and 2, so we have so left hand sides எல்லாமே சேமா இருக்குது. அதனால right hand sides எல்லாமே சேம். equation 1 and 2 பாத்துங்க. So E is equal to so m a. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும். ஸோ நம்மளுக்கு ஆக்சலரேஷன்ஸ் தான் வேணும் அப்படின்றதுனால ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஓகேவா. ஸோ ஆக்சலரேஷன் தான் வேணும்ன்றதுனால ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ என்னது ஸோ இ டிவைடட் பை எம் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு ஸோ இ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ ஃப்ரம் திஸ் ஓகேவா. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 நம்மளுக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னு பாருங்க. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் தட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம். இட் இஸ் ஃபவுண்ட் தட் த எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆக்சலரேட்டட். ஸோ ஆக்சலரேட்டஸ் கண்டினியூஸ்லி. ஓகேவா. ஸோ accelerate continuously so due to the applied field. ஓகேவா. ஸோ எதனால சொல்றீங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸோ யுவர் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. ஸோ அப்போ ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. ஸோ கண்டினியூஸாக இது ஆக்சலேட் ஆகினே தான் இருக்குது எலக்ட்ரான்ஸ். அப்படி ஆக்சலரேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் போய் கொலாய்ட் ஆகும். ஓகேவா. ஸோ கொலாய்ட் ஆகி பாசிட்டிவ் அயன்ஸாக கூட கொலாய்ட் ஆகும். கொலாய்ட் ஆகி அதோட கைனடிக் எனர்ஜி எல்லாமே லாஸ் பண்ணும். அதுக்கப்புறமேட்டுக்கு எவ்ரி கொலாக்ஷனுக்குமே வந்து ஒவ்வொரு வெலாசிட்டி அது கெயின் பண்ணும், லாஸ் பண்ணும். அப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடி இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் இன்டு ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ இது புது ஃபார்முலாலாம் இல்லை. அதே ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வி பை டி தான் நம்ம மாற்றி எழுதியிருக்கிறோம். இந்த இடத்துல டைம் வந்து ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஸோ அப்போ விடி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டவ். ஏ இன்ட்டு டவ். ஓகேவா. ஸோ அப்போ வாட் இஸ் ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் உங்களுக்கு.
ஓகேவா. ஸோ வாட் இஸ் ரிலாக்ஸேஷன் டைம்? ஸோ இது வந்து ஆவரேஜ் டைம் டேக்கன்ஸ் பை த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகேவா. ஸோ ஆவரேஜ் டைம் டேக்கன்ஸ் பை த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டு ரீச் இட் equilibrium ஸ்டேட்ஸ். ஓகேவா. ஸோ டு ரீச் த equilibrium ஸ்டேட்ஸ் வென் இட் டிஸ்டர்ப்டு ஸ்டேட்ல இருந்து. ஓகேவா. ஸோ equilibrium ஸ்டேட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் டிஸ்டர்ப்டு ஸ்டேட்ஸ். ஸோ எதனால? டியூ டு அப்ளைடு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுனால. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ ரிலாக்ஸேஷன் டைம்னா என்ன? So this is the average time taken by the free electron to reach the equilibrium states from the disturbed state due to applied electrical field is known as relaxation time அப்படின்னு சொல்றாங்க. So now, so this Vd is equal to At. Okay, so Vd is equal to At. So this is for what? Equation number 4. So now substituting. So now substituting மேல equation 3, substituting equation 3 in equation 4, we know. Okay, so we have. Okay, so we have is what? So Vd is equal to, so E divided by m into tau. So இந்த a வந்து அப்படியே நம்ம இந்த இடத்துல substitute பண்ணியாச்சு. So this is equation number 5. Which one? This term is equation number 5. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. இல்லை, இதையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடலாம். ஸோ யுவர் விடி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இ டவு டிவைடட் பை எம் இன்டு இ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகேவா. ஸோ இ டவு பை எம் டிவைடட் பை இ. பட் ஈக்குவேஷன் நம்பர் 5 சொல்லியாச்சு. ஸோ பட் த கரண்ட் டென்சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது, வாட் இஸ் த ஃபார்முலா கரண்ட் டென்சிட்டி? ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு, ஸோ என் இவிடி. So where n is what? Density of electrons. N is what? Density of electron. Density of the electron. Okay, this is equation number 6. So now substituting equation 5 in equation 6, இதோ இருக்குது Vd ல substitute பண்ணீங்க அப்படின்னா, so we know that J is equal to N E into, so E tau divided by M into E. So now to rearrange this expression, இதை rearrange பண்ணோம் அப்படின்னா, so J இந்த E கீழே எடுத்துருந்துங்க. So E is equal to, so N, so E into E, so the E into E என்னவாகும்? So NE square and tau divided by M. So this is equation number 7. This is equation number 7. So now we know that in the 7th equation அப்படியே இருக்கட்டும், we know from Ohm's law. Okay, so the current density J is also expressed as, okay, so in Ohm's law current density is repressed as J is equal to sigma E, or otherwise J by E is equal to sigma. Okay, J by E is equal to sigma. So this is equation number 8. This is equation number 8. So on comparing, the equation 7 and 6, the equation 7 and equation 8, 7 and 8, so we have இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 8 மேல இருக்கிற ஈக்குவேஷன் 7 கம்பேர் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு J by E இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு சிக்மா இஸ் ஈக்குவல் டு NE ஸ்கொயர் டவு டிவைடட் பை M அப்படின்னு. So this is equation number 9. This is equation number 9. So this equation 9 represents the expression for electrical conductivity of a metallic rod. This is for electrical conductivity expression. Okay, sigma is equal to, so NE square by tau. NE square tau by M. கரெக்ட்டுங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? தெர்மல் கண்டக்டிவிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். நம்ம ஸோ அடுத்தது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி எக்ஸ்பிரஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எ மெட்டல். ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த டயக்ராம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ மெட்டாலிக் ராட். ஸோ whose length is lambda. So starting point is A and ending point is B, which means cross sectional area A and cross sectional area other side is B, separated with distance lambda. So from A cross section, so A cross section it have a very high temperature mentioned as T. B side la பாத்தீங்க அப்படின்னா T minus DT low temperature அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம. So now, so இந்த இடத்துல now, so heat flows from A to B by the free electrons அப்படின்னா A ல இருந்து B சைடுக்கு electron flow ஆச்சு temperature increase பண்ணா, which means high temperature அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. So conduction electron per unit volume is N and average velocity of the electron is V. So இது எல்லாமே நம்ம எழுதி முடிச்சிடணும். So அப்படி electrons move ஆகும்போது, so during the movement of electrons, okay, so electrons movement ஆகும்போது, so there is a elastic collision is takes place.
ஸோ எலாஸ்டிக் கொல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரான்ஸ் ஏ சைடு வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால கொல்யூஷன்ஸ் நிறைய நடக்கிறதுனால ஸோ என்ன ஆகும், நியர் த எலக்ட்ரான்ஸ் நியர் ஏ லூசஸ் தர் கைனடிக் எனர்ஜி. ஆனா பி சைடுல பாத்தீங்க அப்படின்னா இட் கெயின்ஸ் த கைனடிக் எனர்ஜி. ஏ சைடு லாஸ் பண்ணும், பி சைடு கெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அட் ஏ வாட் இஸ் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 3/2 kT அப்படின்னு சொல்றாங்க. ஸோ KE இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் எம்வி ஸ்கொயர் தான் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ திஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் ஆல்சோ சிமிலர் டு வாட் 3/2 KT. இட்ஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 3/2 KT. ஸோ இந்த இதுவை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாஸ்டுலேட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதுவா இருக்கும் பாஸ்டுலேட்ஸ்ல. ஓகேவா? ஸோ மூவ்மெண்ட் இட் ஒபேஸ் த பர்ஃபெக்ட் கேஸ் லா ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? 3/2 KT. ஸோ அதே மாதிரி வாட் அபவுட் த பி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 3/2 K T மைனஸ் டிடி. T மைனஸ் டிடி. ஸோ ஏன்னா பி சைடில் வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் லோ டெம்பரேச்சர்னால ஒரு வேரியேஷன் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். T மைனஸ் டிடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இன் ஃபைனல் வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி கேரிட் பை த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஏ சைட்ல இருந்து பி சைடுக்கு எவ்வளோதான் எனர்ஜி கேரி அவுட் பண்ணிருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்படி இது பண்ணும்போது ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லணும். ஸோ விச் மீன்ஸ் 3/2. ஸோ KT மைனஸ் 3/2 அதே K T மைனஸ் DT. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணணும். What is K? K is the Boltzmann constant. T is the temperature of A and இந்த இடத்துல temperature of B அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். ஸோ 3/2 KT மைனஸ் 3/2 KT பிளஸ் 3/2 ஸோ K DT அப்படின்னு தனியாக மாறிடும். ஸோ now plus term and minus term cancel ஆயிடும். The remaining term அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3/2 K dt. So this is equation number 3. So this amount is what kinetic energy carried from A to B. So next one, the number of electron crossing per unit area per unit time from A to B அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா so 1/6 NV. So 1/6 NV. So எப்படி 1/6 NV? So where N is the number of electrons, V is the velocity of the electron. அப்போ what is 1/6? So 1/6 represent for directions. So for example, this is the 3 directions அப்படின்னா X, Y, Z. இதே மாதிரி 3 direction போனா so இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மைனஸ் டைரக்ஷன் ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இது ஒரு 3 பிளஸ் அண்ட் 3 மைனஸ்னால 6 டைரக்ஷன்ல மூவ் ஆகும் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதனால 1/6 இன்டூ NV அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம. அப்போ வாட் இஸ் த எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி கேரிட் பை த எலக்ட்ரான்ஸ்? எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி எப்படி கேரிட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நவ் ஸோ எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் 3/2 கைனடிக் எனர்ஜி dt இன்ட்டு 1/6 NV. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ 1 3s are 3, 2 3s are 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1/4 ஸோ N ஸோ K V dt. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. அப்போ ஈக்குவேஷன் 4 என்னது? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிராசிங். ஏன்னா 3 டைரக்ஷன்ஸ் 3 டைமென்ஷனில் 6 டைரக்ஷன்ஸில் போகும். +3 ப்ளஸ் -3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 5. திஸ் இஸ் ஃபார் A to B. In similar way, ஓகேவா? ஸோ இன் சிமிலர் வே ஸோ டிஃபிஷியன்ட் ஆஃப் எனர்ஜி கேரிட் பை த எலக்ட்ரான்ஸ் per unit area per unit time from B to A. டிஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ B to A. அது எப்படி சார் எழுதுறது? ஸோ த சேம் இஸ் -1/4 N K V dt. ஸோ அதே ஃபார்முலா தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 6. ஸோ திஸ் இஸ் ஃபார் டிஃபிஷியன்ட் ஆஃப் எனர்ஜி கேரிட் பை த எலக்ட்ரான்ஸ். ஸோ நவ் ஹென்ஸ் த நெட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி carried by the electrons na as well as the same thing. So minus பண்ணனும். So Q is equal to A to B minus B to A அப்படின்னு பண்ணனும். So 1/4 so N K V dt minus open bracket of minus of 1/4 so N K V dt. So இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். So minus into minus plus. So Q is equal to so 1/4 so N V K V dt. சாரி ரெண்டு தடவை v வந்துருச்சு. ஓகேவா? ஸோ k இன்ட்டு dt மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1/4 n v k இன்ட்டு dt. ஸோ நவ் ஸோ 1/4 காமன் டேர்ம்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ மிச்சம் இருக்கிறது 1/4 பிளஸ் 1/4 n v k dt dt இருக்கும். The final expression is
Q is equal to so 1 by 2 so N V K dt அப்படின்னு இருக்கும். So this is for the so net amount of your thermal conductivity. So energy carried by the electrons. Okay, so இந்த 1 by 4 plus 1 by 4 is equal to 2 by 4. ஃபைனலா நம்மளுக்கு 1 by 2 கிடைக்கும் நம்மளுக்கு. So இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச expression. ஓகேவா, so seventh equation. So but from the definition of thermal conductivity, the amount of heat conducted per unit area per unit time is what? So your Q is equal to so capital K dt divided by lambda, capital K dt divided by lambda. So now equating, so this is equation number 8. Okay, so now equating, so in that so now equating, so equation 7 so and equation 8, so we have so ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? So 1 by 2 NV so small k dt is equal to capital K dt divided by lambda. So இதுல dt cancel ஆயிடும். So the remaining terms நம்ம capital K வேணும்ல, so capital K is equal to 1 by 2 NV K into lambda அப்படின்னு இருக்கும். So this is equation number 9. This is equation number 9. So we know that for the metal, so what is that? So relaxation time. So what is relaxation time? So it is the average time taken, okay, by the electrons to reach the equilibrium state from the disturbed state. Okay, well, so by applying the electrical field, so relaxation time, so tau is equal to so collision time, so tau c. Okay, so what is tau is equal to lambda divided by v. So or otherwise lambda is equal to, okay, so lambda is equal to so v into tau. Okay, so this is equation number 10. So this is equation number 10. So now substituting, so equation 10 in equation 9, so we get so என்ன ஆகும்? So lambda, இந்த lambda எடுத்துட்டு போயிட்டு இந்த lambda ல போய் substitute பண்ணுங்க. So equation 10 lambda substitute பண்ணா, so your capital K is equal to 1 by 2 N V so K so again V tau அப்படின்னு கிடைக்கும். And the final expression, so your K is equal to of N V square small k into tau. So this is your thermal conductivity. So this is equation number 11. Okay, so this equations, so the equation 11 is the so expression for thermal conductivity of a metal. Okay, so this is the expression for thermal conductivity. So இதோட நம்மளுக்கு முடிஞ்சது இல்ல. நெக்ஸ்ட் வெயிட்மன் பிரான்ஸ்லா அண்ட் லாரன்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க நம்ம அதையும் போய் நம்ம சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். வெயிட்மன் பிரான்ஸ்லா தான் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம. ஸோ அதை தொடர்ந்து வெய்டிமேன் பிரான்ஸ்லா. ஸோ இட் இஸ் அ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஸோ இதையும் நம்ம 16 மார்க்ல கண்டினியூட்டியா கேட்பாங்க. பட் ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அப்படியே கண்டினியூட்டியா ஸோ டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ டிடெக்ட் த வெய்டிமேன் பிரான்ஸ்லா அண்ட் லாரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ஸ் தான். ஓகேவா, பட் ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாமா? வெய்டிமேன் பிரான்ஸ்லா எப்படி டிரைவ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? எஸ், வாங்க பார்க்கலாம். So it states that the ratio of thermal conductivity capital K and the electrical conductivity sigma is directly proportional to the absolute temperature T, absolute temperature of a metal. அதுதான் வெய்டிமேன்-பிரான்ஸ் law. So what is that வெய்டிமேன்-பிரான்ஸ் law? So your electrical conductivity, so thermal conductivity, ratio of thermal conductivity and electrical conductivity is directly proportional to your absolute temperature capital T. So this is the definition and formula for வெய்டிமேன்-பிரான்ஸ் law.
If you take it this proportionality constant, you introduce some constant. That constant is known as what? So K divided by sigma is equal to LT. So where L is the Lorentz number. L is the Lorentz number. அது நம்ம போக போக நம்ம பின்னாடி என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஓகேவா? So this ratio is constant for all metals at a given temperature. ஓகேவா? So constant for given temperature. So where L is the proportionality constant or is the Lorentz number அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் நம்ம. So இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். So ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணோம்? டிரைவ் பண்ணணும் நம்ம இந்த இதுவை டிரைவ் பண்ணணும். ஓகேவா? So Vadim and Franz law is derived from where it is thermal conductivity as well as the electrical conductivity. So thermal conductivity நம்மளுக்கு தெரியும், இப்போதான் நம்ம derive பண்ணோம். So 1/2 so n v square so k tau time. Okay, so the electrical conductivity is n e square tau divided by m. So இத ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். So பாருங்க டிவைட் பண்ணலாமா? So first ஒரு whole பெரிய denominator ஒரு கோடை போட்டு டிவிஷனை போட்டு so 1/2 n v square so k tau and now n e square tau divided by m. So இப்போ இந்த டவ்வும் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த m அப்படியே மேல போயிடுமா? So m மேல போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? Yes, இங்க பார்க்கலாம். So k divided by sigma is equal to half n. ஓகேவா? So first m போடுறேன், m v square so அதுக்கப்புறம் n so k so n உங்களுக்கு கேன்சல் ஆயிடும்ல. Yes, so n உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். So நான் அதை மறந்துட்டேன். So this n and this n is cancel out. So the remaining is k sigma divided by sigma is equal to half. இந்த m அப்படியே மேல போயிடுமா? நியூமரேட்டருக்கு. நியூமரேட்டர் போயிடுச்சுன்னா m so v square so remaining இருக்கிறது k divided by so e square. இது மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? so e square இது மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு. So k divided by half m v square k e square. So ஏன்னா டவு உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. So now next என்ன பண்ணா? So the average kinetic energy of electron is given by yes, what is that? Half m v square is equal to 3/2 kt. 3/2 kt. So நம்ம இது postulates-ல நம்ம படிச்சோம். So now this is equation number 1. So which one is equation number 1? So this is equation number 1, this is equation number 2, and now this is equation number 3, and now this is equation number 4. So now substituting so equation 4 in equation 3, equation 4 in equation 3, so we have k divided by sigma is equal to so எந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா so நான் டாட்டட் லைன்ஸ் வைக்கிறேன் பாருங்க. so இதுதான் half mv ஸ்கொயருக்கு பதிலாக 3/2 kt நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். so 3/2 so kt into already ஒரு k divided by e square இருக்குது. so அப்போ the final expression k by sigma is equal to so 3/2 so k square capital T divided by e square அப்படின்னு மாறிடும். so அப்படி அதுவும் இல்ல அப்படின்னா so your k divided by sigma is equal to 3/2 open bracket so k divided by e whole square into t அப்படின்னு நம்ம சொல்லி மாத்திக்கலாம் நம்ம. ஓகேவா? so அப்படி இல்ல அப்படின்னா so what is this? k by sigma is equal to lt. அப்போ what is L? so where so L is equal to 3/2 open bracket so k by e whole square is a constant and it is known as Lorentz number. It is known as Lorentz number, or otherwise we can say so your k divided by sigma is directly proportional to T. So hence proved so your ratio of thermal conductivity to the electrical conductivity is directly proportional to the absolute temperature. Hence proved. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வெய்டிம் அண்ட் ஃப்ரான்ஸ்லாம் என்ன கிளியரா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது மெட்டல்ஸ் ஆஸ் எ ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ it have very high electrical conductivity. so அதுதான் இது சொல்ல வருது. இதுல பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சில்வர், காப்பர், அலுமினியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
so that metals also have a very high thermal conductivity அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ லாரன்ஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஹவு டு ஃபைண்ட் த லாரன்ஸ் நம்பர்? ஓகேவா? ஸோ லாரன்ஸ் நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ சேம் இந்த மேல இருக்கிற இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ லாரன்ஸ் நம்பர் L is equal to same the ratio of thermal conductivity to the electrical conductivity and absolute temperature. ஸோ அவ்வளவுதான். ஸோ பட் எல்லோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுல இருந்தா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் எல் வேல்யூ? ஓகேவா? ஸோ எல் வேல்யூ இஸ் வாட்? எல் இஸ் ஈக்குவல் டு 3/2 ஓப்பன் பிராக்கெட். ஸோ கே ஸ்கொயர் டிவைடட் பை இ, சாரி கே டிவைடட் பை இ ஹோல் ஸ்கொயர், இதுதான். ஸோ இப்போ நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 3/2 so into k. So k is what? Boltzmann constant. Boltzmann constant is a 1.38 into 10 power minus 23 whole square into charge of the electron is 1.6 into 10 power minus 19 whole square. So இது ரெண்டுத்தையும் நீங்க multiply and divide பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா so final answer is 1.12 into 10 power minus 8 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். So இதுதான் watt omega Kelvin power minus 2. So this is your Lorentz number. Yes, அவ்வளவுதான் கண்டுபிடிச்சாச்சு. up to this it's a very very important 16 mark. so electrical ஆரம்பிச்சு thermalல கண்டினியூ பண்ணி அடுத்தது வெய்டிமன் பிரான்ஸ்ல ஆரம்பிச்சு லாரன்ஸ் நம்பர் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறோம். நம்ம this is very very important 16 mark. only வெய்டிமன்ஸ் மட்டும் 2 marks ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ யாருக்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அரியர் இருக்குதோ ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க ஈஸியாக படிச்சுட்டு அவங்க பாஸ் ஆகட்டும். தேங்க்யூ.